ஹாய் கைஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் எபிசோட் 4ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன எபிசோடில் கோகுவும் புல்மாவும் அடுத்த ட்ராகன் பாலை தேடி அட்வென்ச்சர் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதோட கண்டினியூட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். இந்த எபிசோடு பேர் ஊலாங் த திரியபிள் எபிசோட் 4. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோகு ஃப்ளையிங் நம்பர்ஸ் வச்சு நல்லா பறந்து அப்படியே போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம புல்மா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது, இதுவும் வர அப்படின்ட்டு வண்டியை மட்டும் பள்ளத்தில் அப்படியே விட்டு ஏற்றி வண்டி அப்படியே பறந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கீழே வந்து அந்த வண்டி புல்மாவோட வண்டி வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க, தடுமாறுற மாதிரி காமிப்பாங்க. நம்ம கோகு ஃப்ளையிங் நம்பர்ஸில் அப்படியே போயிட்டுருப்பாரு. அப்படியே நம்ம கோகு மேலே போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு கீழே பார்க்காம அப்படியே வண்டியை இங்கேயோ விட்டுருவாங்க. அப்படியே வண்டி போய் விழுந்துடும். அங்கே வந்து நம்ம புல்மாவும் கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் வேகமாக போகாது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம கோகு வந்து நிற்கிறாரு. அப்புறம் ட்ராகன் பாலை பார்த்தா ஷைன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம கோகு சொல்லுவார், புல்மா ஏன் இந்த ட்ராகன் பால் ஷைன் ஆகுது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம புல்மா இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ ட்ராகன் பால் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கோகும் அப்படியா அப்படின்ட்டுருப்பார். அப்போ இந்த ஊருக்குள்ளே தான் இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே போகலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே ஊருக்குள்ளே போவாங்க. ஊருக்குள்ளே அப்படியே வருவாங்க. அப்புறம் சுற்றி முற்றி பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம புல்மா வந்து ரேடார் எடுத்து பார்ப்பாங்க. இங்கே தான் பக்கத்தில் எங்கே இந்த சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் ஏன் இந்த இடமே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கு அப்படின்னு கோகுக்கிட்ட கேட்டிருப்பாங்க. தெரியலையே அப்படின்னு கோகு அங்கே இங்கேயே பார்த்துட்ருப்பாரு. அப்புறம் நம்ம புல்மா யாராவது இந்த ஊருக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க நம்ம புல்மா. அப்புறம் நம்ம கோகு இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஒரு கதவை போய் தட்டி பார்ப்பார். அப்புறம் கோடாரி மாதிரி யாரோ வச்சுருக்கிறத காமிக்கிறாங்க. கதவு ஒரே ஒரு குத்துட்ரு அப்படியே கதவை திறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் கோகு வந்து என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பார்த்தா ஒரு கோடாரி எடுத்து யாரோ கோகுவோட மண்டையிலே போட்டுருவாங்க. புல்மா என்னடா இது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பார்த்தா கோடாரி சுக்கா நொறுங்கி விழுந்துடும். கோகுவோட மண்டையில் லைட்டாக வீங்கிடும். இப்போ ஏன் அடிச்சிங்க அப்படின்ட்டு கோகு கத்திகிட்ருப்பார். புல்மாவும் கத்திகிட்ருப்பாங்க. அப்புறம் அவர் வந்து சாரி, நான் ஊலாங்னு ஒருத்தர் இருப்பான் அவன் நினச்சி அடித்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பார் அவர். அப்புறம் நம்ம கோகு உன்னை என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு அவரோட குச்சி எடுத்து நீட்டிகிட்ருப்பார். அவர் மன்னிச்சிருங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பார். அப்புறம் பின்னாடி இருந்து அவரோட பொண்ணு எட்டி பார்க்கும். அப்புறம் அவர் வந்து ஊலாங்னு ஒரு மான்ஸ்டர் இருக்கான், அவன் பல உருவத்துக்கு மாறுவான், அவன் எங்களோட குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போயிட்டுருக்கான், அதுக்கு பயந்துதான் அவங்கள அடித்தா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம புல்மாவும் பின்னாடி நிற்கிறது அவங்க குழந்தையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரும் ஆமாம் அப்படிம்பார். இங்கே நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாரும் பதறிட்டு அவர் வீட்டு மாடி வந்து நிற்பாங்க, என்ன ஆகுது என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த சின்ன குழந்தை வந்து ஈரத்துணியை எடுத்து நினச்சி அப்படி கோகுவோட தலையில் வச்சுட்றாங்க. அப்புறம் நம்ம புல்மா யார் அந்த ஊலாங்னு கேட்டதுக்கு உடனே அந்த பொண்ணு பயந்துட்டு போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்லுவார், ஊலாங்கிற ஒருத்தன் பல உருவத்துக்கு மாறுவான், அவனால் நிறைய உருவத்துக்கு மாற முடியும், நிறைய க்ரீச்சராகவும் மாற முடியும், அவன் கிட்டத்தட்ட ஒரு அரக்கன், அவனோட உண்மையான உருவம் யாருக்குமே தெரியாது, எங்களை எல்லாரையும் அவன் பல காலமாக கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கான், எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் பயந்து அப்படின்ட்டு புல்மாட்ட அவர் சொல்லிகிட்ருப்பார். நேற்று மறுபடியும் ஊருக்குள்ளே வந்திருந்தான், அவன் என் குழந்தையும் கடத்த போகிறதா சொல்லிகிட்டு இருந்தான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க அந்த ஹியூமன். அவனை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருப்பார். நீங்கள் ஏன் இப்போ வந்தீங்க இங்கே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு புல்மா வந்து ஒரு ட்ராகன் பாலை எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி இன்னொரு ட்ராகன் பால் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை தேடி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு நம்ம புல்மா சொல்லிகிட்ருப்பாங்க. அதை அவர் கையில் வாங்கி, ஓ ட்ராகன் பால், இதை நான் முன்னாடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பார். அப்போ தான் அங்கே ஒரு பாட்டி பண்ணிட்டு அந்த மேஜிக்கல் ட்ராகன் பால் எங்கிட்ட ஒன்று இருக்குது, இதுவான்னு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு இதே தான் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க.
இதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை நான் சும்மா கொடுக்க முடியாது அப்படின்ட்டுறாங்க. சரி, உங்களையும் இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரையும் அந்த ஹூலாங்கிட்டேருந்து காப்பாற்றினா இந்த டிராகன் பால் எனக்கு தருவீங்களா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, சரி அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தர் வந்து சொல்லுவார், நான் நம்புகிறேன், நான் உன்னை வாழ்த்துறேன், நீ என்னையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம புல்மா சொல்லிகிட்ருப்பாங்க, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்புறம் நம்ம கோகுவுக்கு அந்த குழந்த மாதிரியே வேஷத்தை போட்டு விட்டு இருப்பாங்க. நம்ம கோகுவும் பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் இந்த இடமே அதிரும், எல்லோரும் பயந்துட்டுருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அப்போ தான் அந்த ஊலாங்கிற மான்ஸ்டர் வரா. அப்புறம் மக்கள்லாம் அப்படியே பயத்தில் ஓடுறாங்க, பயந்து வீட்டுக்குள்ளே அங்கே இங்கேன்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தர் வந்து கவுபாயாட்டு இருக்கிறவர், இவன் தான் அந்த ஊலாங்க, இவங்ககிட்ட இருந்தால் எங்களை நீங்கள் காப்பாற்றணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ கோகு வெளில வந்துருவாங்க, புல்மாவும் கச்சிதமாக பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. கோகு சரின்னு சொல்லுவார். அப்போ நம்ம புல்மா அந்த கதவு ஓட்ட வழியாக பார்த்துட்ருப்பாங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கோகு திரும்பி நின்றுட்டு, ஐயோ நம்மளுக்கு சுச்சு வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மான்ஸ்டர் வந்து நின்றுட்டு, உனையத்தான் நேற்று நான் கடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன் திரும்பி பயமாக நின்றுட்டுருக்கேன் பயமா அப்படின்ட்டு. இப்போ நான் வேறு உருவத்துக்கு மாறுறேன், அப்போ நான் அவனை கடத்திட்டு போகிறேன் பாரு அப்படின்ட்டு வேறு ஒருத்துக்கு அந்த ஊலாங்கிற மான்ஸ்டர் மாறுவான். மாறினதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு ஜென்யூனான பெர்சன்ட்டாக அப்படியே ஒரு ஹியூமன் மாதிரி அப்படியே இருக்காங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டு கண்ணை மூடி திறக்கிறாரு. பார்த்தா கோகு வந்து சுச்சு போயிட்டுருக்காரு அங்கேருந்து ஒரு மரத்துக்கிட்டேருந்து. அவரும் ஓடி போய் பார்ப்பார். பார்த்துட்டு, நேற்று நான் பார்த்த குழந்தை இல்லையே, இந்த ஊர் மக்கள்லாம் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னை யாருமே ஏமாற்ற முடியாது, இன்றைக்கி உங்கள் எல்லாரோட உயிரும் முடிஞ்சு அப்படின்ட்டு அந்த ஊலாங்கிற மான்ஸ்டர் சொல்லிவிட்டு வேறு உருவத்துக்கு மாறும். அப்படியே பார்க்குறக்கு இந்த உருவத்தை பார்த்தா ஒரு காட்டெருமை மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. அப்போ நம்ம கோகுவும் பொண்ணு வேஷத்தை கலைச்சிட்டு சண்டை போட்டு பார்க்கலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து கையை காலெல்லாம் திருப்பி அப்படியே கில்லி மாதிரி வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ வா சண்டைக்கு அப்படின்னு நம்ம கோகு சொல்லுவார். இதோ வரண்டா அப்படின்னு நம்ம ஊலாங்கு சொல்லிவிட்டு அப்படியே டைமை பார்ப்பார். டைமை பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே பயந்து ஓடிடுவார். ஐயோ டைம் ஆச்சு, நம்ம ஒரிஜினல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கோகு விடுவாரா, துரத்துக்கிட்டே போகிறாரு. அப்படியே அந்த ஊலாங் செவுத்துக்கு பின்னாடி போய் நிற்பார். பின்னாடி போய் நின்றுட்டு அவரோட நார்மல் ஃபார்முக்கு வந்துடுவார். பார்த்தா நம்ம கோகு வந்து தேடிட்டுருப்பார். அங்கே வந்து பார்த்தா இந்த பன்னிக்குட்டி ஃபார்ம் தான் ஊலாங்கோட ஒரிஜினல் ஃபார்மு. நம்ம கோகு கேட்பார், இங்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தனை பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த சைடு தான் போனான் தம்பி அப்படின்றவார். அப்போ நம்ம கோகு ஓடி போவார். முட்டா பையன் ஏமாந்துட்டு போகிறான் பாரு அப்படின்ட்டு நம்ம ஊலாங்கு சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஊலாங்கிறவன் இந்த காட்டெருமை ஃபார்முக்கே போயிடுறான். கோகுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு காட்டு மனுஷன் மாதிரி ஏறுறாரு. அப்புறம் அந்த மனுஷன் ஃபார்முக்கு வர்றாரு. இந்த மாதிரி கோகுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் பண்ணிவிட்டியே கடைசியில் ஆகிறாரு. அப்புறம் நம்ம கோகுவை அந்த பெரிய மனுஷனும் புல்மாவும் தேடிட்டுருப்பாங்க, எங்கடா ரெண்டு பேரையும் காண அப்படின்னு தேடிட்டு மறுபடியும் அந்த ஹூலாங்கட்டையே போயிட்டு, அவனை பார்த்தியா மறுபடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, மான்ஸ்டர் மாதிரி பார்த்தின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா அப்படின்ட்டுருவார். அப்புறம் நம்ம ஊலாங்க நினச்சிப்பார், போடா போ, இன்னும் 10-15 செகண்டு தான், மறுபடியும் ஃபார்முக்கு மாறிடும்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பார். அப்படின்ட்டு யாரோ சுமோ ஸ்லாமர் மாதிரி வந்து ஃபார்மில் நிற்பார். அவர் நூடுல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, வந்துட்டியா மறுபடியும் அப்படின்ட்டு கோகு சொல்லிவிட்டு இருக்கும்போது நம்ம ஊலாங் வந்து அந்த நூடுல்ஸ் இது மாதிரி இருக்கிறக்குள்ளே வரல விட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு அழுதுட்டுருப்பார். இருடா அப்படின்ட்டு நம்ம ஊலாங் சொல்லிகிட்ருப்பார். அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு சின்ன பையன் உண்டியோவில் வச்சு மண்டையில் அடித்த உடனே கத்திகிட்ருப்பார் நம்ம ஊலாங்கு. இப்படி இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா வந்து தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஊலாங் வந்து, நீ எங்கூட சண்டை போடணுன்னா நீ அதுக்கு தகுதியானவன்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 3 செங்கல் மாதிரி எடுத்து வச்சு இதை அப்படிம்பார் அடிச்சு. ஓகே அப்படின்னு நம்ம கோகு ஒரே வரல வச்சு அந்த 3 செங்கல் எடுத்துரும். அவங்கய்யால் அப்படின்ட்டு ஊலாங் நினச்சிட்ருப்போம். இவனை பார்த்தா பயங்கரமான ஆளாக தெரியுறானே அப்படின்ட்டு ஊலாங் வந்து ஒரு வவ்வால் ஃபார்முக்கு மாதிரி பறந்து போவார். விடுவாரா நம்ம கோகு? சும்மா அப்படியே ஃப்ளையிங் நிம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம ஊலாங் பார்த்தா, என்னடா பறந்து வந்து துரத்துறேன் அப்படின்ட்டு அப்படியே ராக்கெட்டாக மாதிரி கோகு மேலே போய் அடிப்பாருன்னு பார்த்தா பயந்து பறந்து ஓட்டேன். அப்புறம் நம்ம கோகு பின்னாடி போய் துரத்திட்டு இருக்கும்போது ஊலாங் வந்து நார்மலான அவரோட ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துடுவார். அப்புறம் நம்ம கோகு போய் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிடுவார். அப்புறம் நம்ம ஊலாங் வந்து
எல்லோரும் முன்னாடி இப்போ ஒத்துப்பார், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இருப்பார். நம்ம கோகு கையால் வச்சு கட்டி போட்டுருப்பார். அப்புறம் நீங்கள் எங்கள் கடத்தின குழந்தையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிற அந்த இடத்துக்கு அப்படின்ட்டு ஹூலாங் கூப்பிட்டு போவார். அப்புறம் எல்லா ஊர் மக்களும் அப்படியே நடந்து போவாங்க. அப்புறம் ஹூலாங் காட்டுவார், இதுதான் என் கோட்டை, இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க. எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஹூலாங் சொல்லுவார் எல்லோரும் முன்னாடி, நான் குழந்தைகளை கடத்தினது உண்மை தான், ஆனால் அவங்க நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன், நல்லபடியாக பார்த்துக்க நினச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக்காயிரு. அப்புறம் அந்த பாட்டிமாவும், இந்த ட்ராகன் பால் உனக்கு கோகுக்கு தான் சேர்ந்தா அப்படின்னு சொன்னோடனே புல்மாவும் சந்தோஷமாக வாங்கிடுவாங்க. அந்த ட்ராகன் பால் ஷைன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் 2 ட்ராகன் பால் கிடச்சா போதும், ட்ராகன் ஷென்ரானை வர வச்சு நம்மளோட விஷயம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன் உங்களை. இது உங்கள் டிபி மேக்ஸ் தமிழ். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். ஸ்டே சேஃப். பாய்.